தமிழகத்தில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன். 3000 ரூபாய் ரொக்க பணம் பொங்கல் பரிசா வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். தை பிறந்தால் தான் வழி பிறக்கும் என்ற ஒரு பழமொழிக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தை மாதமே வருவதற்குள் தற்சமயம் மார்கழி மாதம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட தமிழக அரசின் சார்பாக இரட்டிப்பு மகிழ்ச்சியான செய்திகள் என்பது தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். நேற்றைய பொழுது முதல் இனிப்பான செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது ஓய்வூதியம் என்பது அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட நீண்ட வருடங்களாக இல்லாமல் இருந்து கொண்டிருந்தது. தற்சமயம் அந்த கோரிக்கையை பல்வேறு ஜீட்டோ அமைப்பினர் உள்ளிட்ட அமைப்புகள் ஏராளமானோர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இருப்பினும் இரண்டு அரசாங்கம் என்பது மாறி மாறி வந்திருந்தது. அதிமுக திமுக அரசாங்கம் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்ட பொழுதும் கூட அந்த திட்டத்தை அமுல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை என்பது தெரிய வந்தது. இதற்கான முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் நிதி பற்றாக்குறையாகத்தான் இருந்தது. ஆனால் நேற்றைய பொழுது நிதி சுமை இருக்கிற பட்சத்தில் கூட அந்த நிதியை தமிழக அரசை ஏற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையில் நேற்று ஒரு அரசு ஊழியர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை வழங்கியிருந்தது. அந்த செய்திதான் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் என்பது வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அடுத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் மிகுந்த மனமகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருந்தனர். அந்த மகிழ்ச்சி நிறைவு பெறுவதற்குள்ளே தற்சமயம் இன்றைய பொழுது பொதுமக்களுக்கு, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பொதுமக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசினால். அதனை தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். 3000 ரூபாய் வருகிற தை மாதத்திற்கு 3000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்ற இரட்டை அறிவிப்பை மனமகிழ்ச்சியோடு வெளியிட்டிருக்கிறார். இதனால் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகம் என்பது அடைந்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட எதிர்கட்சியை சேர்ந்திருக்கிற, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்சமயம் 3000 ரூபாய் என்ற அறிக்கையை தமிழகத்துடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இதனால் தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 3000 ரூபாய் ஒவ்வொரு இல்லம் தோறும் தேடி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் மூத்த குடிமக்கள், அதே போல மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற பட்சத்தில் நியாய விலைக்கடையில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்கள் நேரடியாக இல்லங்களுக்கு சென்று அவர்களுடைய கையொப்பத்தை பெற்றுக்கொண்டு அந்த 3000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், அதே போல இந்த 3000 ரூபாயுடன் அரிசி அட்டைதாரர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது கரும்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொங்கலுக்கு தேவையான பொருட்களும் வழங்கப்படும். கடந்த முறை பார்த்தோமானால் தமிழக அரசினால் 1000 ரூபாய் என்பது கூட வழங்க முடியாத நிதி பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தற்சமயம் இந்த அறிவிப்பு என்பது 3000 உயர்ந்திருக்கிறது. அந்த துன்பத்தையும் இன்பமாற்ற, அதாவது போன முறை பெற முடியாத துன்பத்தையும் இந்த முறை இரட்டிப்பு இன்பமாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின். அதே போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் இதையும் ஒரு கருத்தில் கொள்ள வேண்டும். மிக விரைவில் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் தமிழகத்தை ஆளப்போகிறார்கள்? அதிமுக, திமுக, தவேக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்கிற பட்சத்தில் கடுமையான போட்டி நிலவும் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது. அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில் மிகுந்த மனச்சோர்வோடும் மனச்சுமையோடும் இருந்து கொண்டிருந்தனர். திமுகவிற்கு வாக்களிப்பதா போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அரசியல் களத்தில் விவாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய பொழுது அவர்களுக்கான அந்த ஊதிய ஓய்வுத்துறை என்பது வழங்கப்படுகிறது. இன்றைய பொழுது இந்த 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இன்னும் சில மாதங்கள் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்ன விதமான கோரிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்ற இருக்கிறார்? இவைகள் எல்லாம் கூட்டணி பலத்தோடு சேர்ந்து மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா, அல்லது வேறேனும் கட்சிகள், எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருப்பினும் கூட தற்சமயம் இந்த அறிவிப்புகளை எல்லாம் பார்க்கிற பட்சத்தில் லட்சக்கணக்கான, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு ஊழியர்கள் என்று 15 லட்சத்துக்கு மேல் இருக்கிறார்கள். அதே போல தற்சமயம் பொதுமக்களுக்கு 3000 ரூபாய் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே காரணத்தினால் யாருக்கு மக்கள் வாக்களிப்பார்கள்? அதே போல முதலமைச்சரை பொறுத்தவரையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து வகுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த தேர்தல் என்பது அறிவிப்பதற்கு முன்னால் என்னென்ன விதமான திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கிற போதுதான் அடுத்த அரசியல் களத்தில் யார் மீண்டும் 2026 முதலமைச்சர் என்பதும் நமக்கு தெரிய வரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு அறிவிப்புடன் தற்சமயம் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய
மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்று சொன்னால், அந்த மடிக்கணினியும் மீண்டும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. முத்தாயிரப்ப அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால் 3 இன்பங்களை தற்சமயம் இந்த மார்கழி மாதம் என்பது பொதுமக்கள் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல தை பிறந்தால் தான் வழிபிறக்கும் என்பார்கள். ஆனால் தை பிறப்பதற்குள்ளே வழிபிறந்திருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம், 3000 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அதே போல மாணவர்களுக்கு மடிக்கணி திட்டம் 3 இன்பங்களை பெற்றிருக்கிறது. இன்னும் தை மாதங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.